தமிழ்நாட்டுல இன்னைக்கோட முக்கிய செய்தியா இருக்கு அமைச்சரவை கூட்டம். அதுவும் அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகான முதல் கூட்டம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்புமே அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் மெரினால நடந்த சாகச நிகழ்ச்சி காவல்துறைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. சுமார் ஒரு மாதமா நடந்து வந்த சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் இப்போ புதிய சிக்கலை சந்திச்சிருக்கு. போராட்டத்தில் இருந்த ஒரு தரப்பினர் பணிக்கு செல்ல ஒப்புக்கொண்ட நிலையில முக்கிய தொழிற்சங்கமான CITU போராட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்கு. இதே மாதிரி தமிழக அளவுல நடந்த முக்கிய செய்திகளோட பின்னணிய ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல இப்போ பாத்திரலாம். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெறும் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 11 மணியளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. துறை ரீதியிலான அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்தும் புதிய திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அமைச்சரவை 5வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற உள்ளது. 40 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். தமிழ்நாடு அரசின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை ஆளுநர் ஆர்.என். ரவி கொச்சைப்படுத்துவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான போதைப்பொருள் வழக்கிற்கு அனுமதி கொடுக்காமல் எழுத்தளித்த ஆளுநர் போதைப் பொருட்களுக்கு எதிரான திமுக அரசின் தீவிர நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தலாமா என வினவியிருக்கும் அமைச்சர் அரசியல் பேசுவதையும் அவதூறுகளை அள்ளி வீசுவதையும் பொழுதுபோக்காக வைத்திருக்கும் ஆளுநர் தனது மாளிகையை கமலாலயமாக மாற்றி தனது பதவிக்கே தினந்தோறும் இழுக்கு தேடி வருவதாக சாடியிருக்கிறார். நாடு முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்கி பாஜக நிர்வாகிகள் மற்றும் போதைப் பொருட்களின் தலைநகராக திகழும் குஜராத் பற்றியெல்லாம் ஏன் வாய் திறப்பதில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசித்தவர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் பலியானது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். 15 லட்சம் பேர் கண்டுகளித்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியும் வெயிலின் தாக்கத்தாலும் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிரிழப்புக்கு என்ன காரணம், யாருடைய அஜாக்கிரதையால் உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பவை குறித்து உரிய விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு தமிழ்நாடு டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். ரவுடிகளுக்கு அவர்களது மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்பதன் அர்த்தம் குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருவொற்றியூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்ற போலீசார் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் என்கவுண்டர் செய்யப்படலாம் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. வீடியோவில் இடம்பெற்ற உதவி ஆணையர் இளங்கோவன் ஆஜராகி காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் எச்சரித்ததாக தெரிவித்தார். அப்போது ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என்பதன் அர்த்தம் என்ன என ஆணைய தலைவர் மணிக்குமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு இளங்கோவன் தெரியாது என கூறியதால் வரும் 14ஆம் தேதி காவல் ஆணையர் நேரில் விளக்கமளிக்க உத்தரவிட்டார். 5 பேர் மரணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு என பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்த மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியது வெட்கக்கேடான செயல் எனவும் காட்டமாக விமர்சித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததால் தான் 5 பேர் மரணம் அடைந்ததாகவும் சாகசங்களை காண வருமாறு அழைத்துவிட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலிங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி அறிவிப்பு வெளியிட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.
சாம்சங் நிறுவன தொழிலாளர்களில் ஒரு தரப்பினர் பணிக்கு திரும்ப உள்ளதாகவும் சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை தொடர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், டிஆர்பி ராஜா, சிவி கணேசன் ஆகியோர் தலைமையிலும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையிலும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 14 கோரிக்கைகளை நிறைவேற்ற சாம்சங் நிர்வாகம் சம்மதம் தெரிவித்த நிலையில் ஒரு தரப்பினர் பணிக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ள நிலையில் தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிதாக 4 குளங்களை வெட்டும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியிருக்கிறது. ரேஸ் கிளப்பில் தற்போது இருக்கும் 3 குளங்களில் மொத்தம் 30 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மழைநீரை சேமித்து வைக்க முடியும் என்ற நிலையில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 புதிய குளங்களை உருவாக்குவதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இரவு பகலாக இந்த பணி வேகமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் இது தொடர்பான காணொளியையும் வெளியிட்டிருக்கிறது. சென்னை கதீட்ரல் சாலையில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 46 கோடி ரூபாய் செலவில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நவீன முறையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கியும் ரிமோட் மூலம் பூங்காவினை திறந்தும் வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள நவீன அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நூற்றாண்டு பூங்காவின் கதவுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.